ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா இப்படி எல்லாத்துக்கும் ஒரே சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் கூட 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிவப்பு மிளகாத்தூள் இல்லை தனியாத்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இது கூட ஏற்கனவே வேக வச்சுருந்த காய்கறியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கசகசா, சோம்பு இது மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது இட்லிக்கு, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.